கட்டினா போதும். இந்த மருதாளியில வந்து இறங்குற வரைக்கும் நல்லா சவுண்ட் பாரு, ஓல் ஓல் ஓல்ட்டு வரும். அந்த அப்படி 3 பேர்த்த கூட்டு வந்து இந்த கூட்டத்திலேயே உட்கார வச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்? பேருக்கு தருதல் இல்லையா? ஆமா. ஆனா கூட்டி போய் காட்டினா கூட்டி போய் காட்டு ஒரு ஜிலேபி எடுத்துக்கிறேன். ஜிலேபி அதை சொன்ன எடுத்துக்கோ. தையல் செல்பிடாது. இதுதான் படிக்காத பசங்களா ஏன் கொண்டுக்காரன்? நான் படிக்காத பசங்களை வேலைக்கு வைக்காதுன்னு கேக்குறீங்களா? நீங்க தான் படிக்காத ஆளுங்க. நான் படிச்சிருக்கிறேன். என்ன சொல்றேன்? டிகிரி மேல டிகிரி வாங்கிருக்கிறேன். பால் டிகிரியா? இங்க படிக்காத அமெரிக்கால போய் படிச்சேன். அமெரிக்காவிலயா? இங்கிலீஷ் இங்கிலீஷ் நிறைய பேசுவேன். என்ன இங்க ஒருத்தன் பேசி கேட்டேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ அம் ஒரு மெண்டல் மேன். இங்கிலீஷ் எல்லாம் சூப்பர் இங்கிலீஷ் பேசுவேன். ஆமா. அதனால அந்த 3 பேர்த்த கூட்டு வந்து இந்த கூட்டத்திலே உட்கார வச்சுக்கிறேன். ஆனா கூட்டி போய் காட்டு. கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஆனா நடிகை நீ மட்டும் பார்க்க மாட்டேன். நான் இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இந்த உட்காந்துக்கிறவங்க எல்லாருமே நடிகை நாமளும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க. நடிகை பாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா சத்தம் போடாதான் பாக்கணும். சத்தம் போடாத. ஆமா, சத்தம் போட்டா ஏன்னா சைலண்ட். சத்தம் போட்டா அந்த நடிகைகளுக்கு சேராது. கோவம் வந்து எந்திரிச்சு போயிருவாங்க. அதனால என் பின்னாடியே வா, உனக்கு ஒவ்வொரு நடிகையா காட்டுறேன். சரி வா போலாம். பின்னாடி சத்தம் போடாத. சத்தம் போடாத வாடா. முத நடிகை வந்து இந்த பக்கம் இருக்குது. வா வா வா. ஏன்னா அண்ணா முதலடிக்க புக்கார் போட்டுக்குது. ரெண்டாவது யாருங்க? சிரிப்பு பார்க்க தெரியல. அது சிரிப்பா ஒரு 10,000 போகும்டா. சினியாகா மூணாவது கட்டவா. சிறந்த ஏன்னா 3 நடிகை பாக்கணும்னு சொன்ன நடிகை பாத்தியா? ஆளுக்கு பாதி காசு 300 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு மெட்ராஸ்ல இருக்கிற நடிகை கூட்டிட்டு வந்து இங்க சும்மா காட்டிக்கிறேன். ஏன்னா இப்ப 3 நடிகை காட்டிட்டேன். இந்த 3 நடிகை மட்டும் இல்ல, இந்த கூத்து பாக்குற ஜனம் எல்லாருமே ஜோர வேகமா கை தட்டணும். அப்படி தட்டினா கூத்தாடுவை. வீட்டுக்கு போய் எடுத்து சொல்லி கை தட்ட சொல்லி ஜோர கை தட்டுறீங்க. அண்ணா இப்ப நடிகை பாத்துட்டேன். எல்லாருமே எனக்கு ஜோர கை தட்டாங்க. நான் இனிமே கூத்தாடணும். இனிமே விட்டு சந்தோஷமா ஆடுவேன். சம்பளமா ஏன் ஏச்சி மாதிரி ஆடுவேன். சம்பளம் வாங்கிட்டு தான் ஆடுவேன். சரி அதனால சரி அது போனா போகட்டும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த புல்லாண்டு பேண்ட்டுக்கா? இது வந்து ஊர்ல புல்லாண்டு பேண்டா? கேக்குதா? இந்த புல்லாண்டு பேண்ட்டுக்கா? புல்லாண்டு பேண்ட்டுக்கு இந்த புல்லாண்டு சட்டிக்கா? என்ன என்ன புல்லாண்டு விடிஞ்சா திங்கிறது டோரேஜ், பேசுறது இங்கிலீஷா? டோர் அடிச்சிருக்கீங்களா? தாயாலே முழுக்கை சட்டு முழுக்கால் பேண்ட் தமிழ் தான் யூஸ். ஆமா தமிழ் தான் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசக்கூடாது. சரி அதனால நான் நெத்தியில வச்சுக்கிற வட்ட பொட்டுக்கோ என்ன பார்த்தா 2024 சரி நவீன நாகரிகமான காலத்துக்கு நான் பங்கார கோடைகிடு கூப்பிடுறேன். என்ன காலம்? 2024 நவீன நாகரிகமான காலம். ஏன்டா தாயாலி போடாடே. ஏன்னா 2024 தாண்டா என் பொண்டாடி என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா. ஏன்னு கேப்ப. இந்த 2024 சோறு போடலையா? சோறு போடலையா? சோறு போடல. சோறெல்லாம் போட்டு ஏண்டா கூத்தாரு சம்பளம் வாங்கினா என்ன வேலை? சரி ஆமா அண்ணா ஏன் என் பொண்டாடி என்கிட்ட இருந்து கோச்சிட்டு போனா? ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரி ஆனா ஒரே 4 நாள் என்னைக்கு தை மாசம் பிறந்துச்சோ என்னைக்கு இரவானத்துல காப்பு கட்டு கட்டணுமோ அன்னையில இருந்து விடாத கூத்தாடுறதே வேலை. ஏதோ ஊருக்கு டெய்லியும் போய் கூத்தாடுறோம். காலையில போய் வீட்டுல படுத்து தூங்கிறது. என் பொண்டாட்டிக்கு என் மேல ஏகப்பட்ட கோவம். ஏன்னு கேப்ப. ஏன் மாமா காலையில
வந்து தூங்குற சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா தண்ணி காய வச்சு கொடுத்தா ஊத்திட்டு கூத்துக்க போயிரு. உன்னை ஆசையா ஒரு மூஞ்ச பாக்க முடியுதா? உன்னை கட்டி பிடிச்சதா ஒரு முத்தம் கொடுக்க முடியுதா? இன்னிவா இப்படி திரும்ப ஜனங்களுக்கு எல்லாம் முறை காட்டு பாத்துக்கிட்டாங்க. வர இவ்வளவு லைட் வெளிச்சத்துல உங்க அம்மா எவ்வளவு கலரா பத்தி இந்த கலருக்கு நான் முத்து கொடுக்கணுமா? ஏய் என் பொண்டாடி சொல்றாடா. ஏய் ரெண்டு பாக்கத்துக்கு வெளிச்சமா தெரியும். எங்க வீட்டுக்காரி என்ன சொல்றா? உன்னை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்க முடியுதா? உங்ககிட்ட ஒரு ஆசையா ஒரு வார்த்தை பேச முடியுதா? உங்ககிட்ட பேசவே முடியல. உங்ககிட்ட நான் டெய்லி போன் பேசணும். ஆமா, அதனால எனக்கு ஒரு செல்போன் ஒன்னு வாங்கி கொடுனா. ஓ செல்போன்? ஆமா. இந்ததான் நவீன நாகரிகமான காலத்துல எல்லாருமே செல் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்காரி மட்டும் ஏன் செல் இல்லாத இருக்கணும் அப்படின்னு நேரா கிட்டுக்கிட்டுன்னு இங்க இருந்து மேச்சேரி போனேன். சரி, மேச்சேரி போய் 1000 ரூபாய் போட்டு பட்டன் செல் வாங்கி கொடுத்தோம். பட்டன் செல்? ஆமா. அந்த பட்டன் செல் வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி கையில குடுத்தன. என்ன பண்ணா சந்தோஷப்பட்டிருப்பா. செம்மையா சந்தோஷப்பட்டிருப்பாள. சந்தோஷமும் படல, ஒரு மயிரும் படல. அந்த 1000 ரூபாய் செல்ல வாங்கிட்டு போய் கையில குடுத்தன. அட செல்ல வாங்கி இப்படி திறந்து பார்த்தா என்ன நினைச்சாலே சரிடா, சண்டாளி தூக்கி செவுத்துலட்டாடா. ஏன்னா பழைய செல் வாங்கி போய் கொடுத்துட்டியா? 1000 ரூபாய்க்கு புது செல்றா. சரி, ஏன்டா நம்ம பொண்டாட்டி செல்லு வேணும்னு கேட்டா ஏன்டா இப்படி தூக்கி எறியற அப்படின்னு என் கூட்டுக்காரிட்டு கேக்குறேன். ஏமாமா இந்த காலத்துலயும் போய் எனக்கு பட்டின் போன் வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு பாரு சாவர வயசுள்ள கிழவிகள் இருந்து எல்லாம் ஏறி வேலைக்கு போற கிழவிகள் வரைக்கும் எல்லாம் கை சோடு டச் போன் வச்சுக்கிறாங்க. ஓ டேபே. ரத்த சோடுக்குமே. ஓய் ரத்த சோடுக்குதே. டேய் அத்த சோடு இருந்தா அதுக்கு பேர் வேறடா. டேய் கை சோடு டேபே. டேய் மாமா கை சோடு இருந்தா அதுக்கு பேர் வேற மாமா. அது என்ன வேறடா? ஃபர்ஸ்டா போய் உட்காராச்சாத. ஏன்னா அது கேபா 8000 ரூபாய் மொத்தத்துல டச் செல். அதுக்கு என் கூட்டுக்காரர் எனக்கு என்ன ஆளையல சொல்றா? மாமா அந்த டச் செல் தெரியல, அந்த செல்லுல பாரு. ஏன்னா ஓய் நீ அரியா பையன், வயசு சின்ன வயசு. சத்தப்படாத பத்தி ஏன்னா உங்க பொண்டாட்டி அந்த செல்லுக்கு எப்படி அடையாளம் சொல்லி கொடுத்தா? ஓ என்ன அடையாளங்கிற மாமா? அந்த செல்லு எடுத்து இப்படி கையில வச்சுட்டு அப்படியே விரிச்சா விரியும், அப்படியே சுருக்குனா சுருங்கும். நான் என்னதுன்னா பாட்டி கொலாயி என்ன தாயலி செல்றா அப்படி. ஓ செல்லு டச் போனு. அடடா சத்தப்படாத. அதனால என் பொண்டாடி டச் போன் கேக்குறான். டச் செல்லு? ஆமா. ஏடா நம்ம வீட்டுக்காரி நம்ம கிட்ட கேக்குறான் அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து என்கிட்ட கையில காசு இல்ல. ஆனா என்னடா பண்றது, நம்ம வீட்டுக்கு டச் செல் வாங்கி கொடுக்கணுமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை. என்னன்னா நான் சென்னையரம் ஒண்ணு வளர்த்திட்டு வந்தேன். சென்னையரமையா? அந்த எருமை யார் செல் பண்ணுது? நம்ம மத்தலக்காரன் சடையாண்டியதான் கை ராசி உள்ளாளு. ஆமா, அந்த சென்னை எருமையை புடிச்சிட்டு போய் மேச்சேரி சந்தையில 40,000 ரூபாய்க்கு வித்து. 40,000? ஆமா, 40,000 ரூபாய்க்கு வித்துட்டு 1 ரூபா காசு செலவு பண்ணாத 40,000 ரூபாய் போட்டு என் கூட்டுக்காரி டச் போன் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா கூட்டுக்காரி டச் செல் கூட வாங்கி கொடு. செல்லுல எத்தனை வகையான செல் இருக்குது? ஓ நிறைய போன் இருக்குது. சாம்சங் இருக்குது, சரி ரியல்மி இருக்குது, ரெட்மி இருக்குது. உங்க பொண்டாட்டிக்கு என்ன செல் வாங்கி கொடுத்த? ஓ என்ன போன் வாங்கி கொடுத்த? அருமையான போன். என்னன்னா 40,000 ரூபாய்க்கு ஓப்போ. அது ஓப்போ. ஓய் ஓப்போ அதுதான்டா ஓப்போ. மாமா 40,000 ரூபாய்க்கு 1 ரூபா குறைச்சல் இல்ல. ஓபிபி ஓப்போ. என்னால கட்டுப்படியாவாது. ஏண்டா என் வீட்டு முதற்கொண்டே காட்டியா வைக்கணும். 40,000 செல்லு பேரே வேலை விட்டு. சரி ஏதோ ஒரு போனு ஆனா வாங்கிட்டு போய் கொடுத்தேன். என் பொண்டாட்டிக்கு என் மேல ஏகப்பட்ட சந்தோஷம். சரி அடடா நம்ம புரிஞ்ச செல்லு வாங்கி கொடுத்துறானே அப்படின்ட்டு டெய்லி நான் கூத்துக்கு வந்தா போதும். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா டான்னு போன் வரும். ஆமா, நீங்க காலையில வச்சு பேசுறீங்களா அந்த போன் எல்லாம் கிடையாது. இப்படி மூஞ்சிட்டு மேஞ்சுதான். ஓ ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே வீடியோ கால் தான். டெய்லி அப்படி பேசிட்டு இருந்தமே 1 மாசம் நானே என் பொண்டாட்டி சந்தோஷமா போயிடுமா. அட இப்ப 1 வாரமா போனும் பண்றதுல ஒரு மயிரும் பண்றதில்ல. ஏன்னா கவலைப்படுற? நான் ஒண்ணு சொல்றேன். ஏன்னா செல்ல காசாவது முடிச்சிருக்கா. ஓய் செல்ல காசு முடிச்சிருக்கா. நானும் அப்படி தானே போய் செல்ல எடுத்து பாக்குறேன். காசு 1 வருஷத்துக்கே காசு போட்டு விட்டுக்கிறேன். டவர் கிடைக்காது இருந்திருக்கா. ஏண்டா 1 வாரமா 1 மாசமா நம்ம கிட்ட சந்தோஷமா பேசணும் பொம்பளை. ஏண்டா 1 வாரமா போன் பேசல அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு கவலை. ஆமா, இந்த கவலை அப்படியே இருக்க. போன வாரம் பெண்ணாகரத்துக்கு தானே போயிருந்தோம் கூத்துக்கு. நைட்டு 1 மணிக்கு கூத்து மழை வந்து நின்னு போச்சு. மழை வந்து கூத்து நின்னு போச்சு. நம்மளுக்கு இங்க என்ன வேலை அப்படின்ட்டு வீட்டுக்கு போறேன். அட போய் பாக்குறேன் எங்க ஊர்லயும் ஏகப்பட்ட மழை. எங்க ஊர்லயும் ஏகப்பட்ட மழை. என்னடா இந்த மழையில நம்ம வீட்டுக்காரி தனியா இருப்பாளே. ஆனா சைலண்ட் எங்க ஊர் மலைய எங்க பார்த்தாலும் கரண்ட் இல்ல, கரண்ட் ஷட் டவுன். சரி எங்க பார்த்தாலும் வேற இருட்டு. ஆனா இந்த இருட்டுல நம்ம வீட்டுக்காரி தனியா இருப்பாளே அப்படின்ட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஆனா எங்கேயுமே கரண்ட் இல்ல. இதத்தான் நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். எங்க ஊர்ல எங்கேயுமே கரண்ட் இல்ல. ஆனா என் வீட்டுல மட்டும் சின்னதா ஒரு லைட் வெளிச்சம். ஊர்லயும் மழை வந்துச்சா? அப்ப இந்த மின்மினி பூச்சி காய்ச்சிருக்கா. நானும் அப்படி தானே போய் எங்க வீட்டு சன்னல் வழியா எட்டி நின்னு பாக்குறேன். ஆனா அது மின்மினி பூச்சி வெளிச்சம் இல்ல. நான் செல்லு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். 40,000 ரூபாய் போட்டு அந்த செல்லுல
வாசாமி வா. வாராயோ தோழி வாராயோ மனமந்தல் காண வாராயோ. ஓலே ஓலே. அதனால என்னடா எங்கேயுமே லைட் எரியல, நம்ம வீட்டுல மட்டும் லைட் எரியுது. ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. அப்படியே அப்படியே அது இல்லையா? அதனால எங்கேயுமே லைட் இல்லையே, நம்ம வீட்டுல மட்டும் லைட் எரியுது அப்படின்னு போய் சன்னல்ல எட்டி பாக்கணும். ஆனா எங்க வீட்டுக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த 40,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடுத்தேன். அந்த செல்லுல கேமராவை ஆன் பண்ணி இப்படி ஸ்லாப் செந்தல வச்சுக்கிட்டா. ஆனா எங்க வீட்டுக்காரி செல்ல வச்சுட்டு செல்லு முன்னாடி எப்படி நிக்கிறா? மேல இருக்கிற சீலை ஜாக்கெட் பூராத்தி கழட்டி விட்டா. பூராத்தையும் கழட்டி விட்டு ஏமாத்தலக்காரரு அந்த செல்லு கேமரா முன்னாடி குமிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் எப்படி பாட்டு பாடுறா? மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி போன இருக்கு மாமா அப்படின்னு செல்லு முன்னாடி குமிஞ்சு 2 முளையா நிஜமால மாமா அப்படி ஆட்டினால என்னடா நம்ம வீட்டுக்காரி இப்படி பண்றாளே அப்படின்ட்டு அந்த வீடியோ கலக்கிற ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் நல்லா எட்டி பாத்துனேன். அந்த வீடியோ கலக்கிறது யாரு? நம்ம செட்டுவாதியார் செல்லப்பை. அவரே பிடிக்கிறாரு. நம்ம வாத்தியாரு மேல ஒரே ஒட்டு துணியில அம்மரமா நிக்கிறா. என் பொண்டாடி பாடி முடிச்ச உடனே நம்ம செல்லப்பு வாதியார் ஆரம்பிக்கிறா. வாடி வாடி நட்டி கட்டு வசமா